அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன். முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல, திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல. அவங்க 11 மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில. மீதி இருக்கிறத கொடுக்காங்க. ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலபதி கோயில்ல வேண்டுதலா தங்கச்சி ஒண்ணும் இல்ல. அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம். அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா, அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா? அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்குற நடுவுல ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஒரு முகவர் இருக்கு. நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கு என்ன வேலை? அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு? அதுக்கு தேர்தல் எதுக்கு? ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு எதுக்கு? அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? எதுக்கு? அந்த காசு தெண்ட செலவு தானே. இதுக்கு செலவழிக்கிற காசையை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். 30,000 பேர் வச்சுக்கிறோமா, ஒரு மாசம் 20,000 30,000 சம்பளம் கொடுத்துக்கிறோம், 70 கோடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மாசத்துக்கு நீ 270 கோடி ஒதுக்குற. அதை வச்சு என்ன பண்ற? 5,000 கோடி வரி வருவாய் இருக்கு. அதுல அதை வச்சு என்ன பண்ற? மழை நீர் வழிந்து ஓடாது, கழிவு நீர் வெளியே வராது, எந்த சாலையும் சீரமைக்கப்படாது. இப்ப என்ன வேலை தான் மாநகராட்சி செய்யும்? இந்த வேலையை கொடுத்துட்ட. சரி, நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன். எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ? யாரு காசுல போடுற? காலைச்சோறு போடுறேன், மருத்துவ காப்பீடு 2 லட்சம் போடுறேன், செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறேன். இது யாரு காசுல கொடுப்ப? நான் வேலை செய்யறது முதலாளிக்கு, இவர் காலையில சோறு போடுவாராம். எங்களை சோத்துக்கு சத்தபய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க. காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முப்பாக்குன்னு சோறு போடுவேன், மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன். ஏண்டா சோத்துக்கு செத்த பயல்களா எங்களை ஆக்கி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? காலையில நாங்க குப்பை எலி கூட்டுறதுல இவர் சோறு போடுவார், எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப? இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ இந்த சலுகை அறிவிக்கிற நீ, அவன் கேட்கறத கொடுத்துட வேண்டியதானே. தனியார் மயப்படுத்தாத எங்களை நிரந்தர பணியாக்கி அரசு பணியாரா வச்சுக்கிறேன்னு சொல்றதுல என்ன உனக்கு சிரமம்? என்ன சிரமம்? இப்ப இந்த அறிவிப்பு இருக்குல்ல, எப்ப செயல்பட தொடங்கும்? இந்த காலை சோறு, இந்த செத்தா 10 லட்சம், யாராவது செத்து பார்க்கணும் 10 லட்சம் கொடுக்குறானா இல்லையான்னு. அப்படிதானே நீங்க எடுத்துக்கிறதே. இப்போ இப்படி பார்ப்போம். முதல்ல கொடுத்த தேர்தல், நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னது. அந்த வாக்குறுதியை 4.5 ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது. அப்ப 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி எப்ப நிறைவேற்றுவீங்க?